அதாவது இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, காசா பகுதிகளில், ஜெருசலம் மற்றும் வெஸ்ட் பேங்க் ஆகிய பகுதிகளில் இன்னைக்கு மீண்டும் இஸ்ரேலானது தனது தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. மேலும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அட்டூழியங்களையும் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக இன்றைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், அதாவது பார்சிக வளைகுடா தலசந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு ரூல்ஸை இன்னைக்கு ஈரானானது கட்டமைச்சிருக்காங்க. இது சம்பந்தமாகவும் மேலும் பல தகவல்களை உள்ளடக்கி இந்த காணொலியில் நம்ம விவரமாக பார்ப்போம். வாங்க, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுபடி அதாவது நேற்று காணொலியில் நம்ம பார்த்துருந்தோம், சூடானில் ஒரு ஏர்போர்ட் நோக்கி ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒன்று நடத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எத்தியோப்பியா பகுதியிலேருந்து வந்தது பார்த்துருந்தோம் இல்லையா. அதுக்கு வந்து RSF படையை சார்ந்த பயங்கரவாத குழுவானது அதுக்கு பொறுப்பெடுத்திருந்தாங்க. இது வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய பின்புலமாக கருதப்படக்கூடிய ஒரு பயங்கரவாத குழு. ஏற்கனவே இந்த சூடானில் பல கட்டமாக உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டு உள்நாட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி பல உயிர் சேதங்களை ஏற்படுத்தி அந்த நாட்டுடைய வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் மற்றும் அதனுடைய கோல்டு எல்லாத்தையுமே வந்து அபகரிக்கிற வேலையை ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இடையில போர், ஈரான் மற்றும் இஸ்ரேல் வார் சூழல் காரணமாக அதையெல்லாம் இப்போ இடையில ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஈரான் போரானது 2 வார காலத்துக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க இல்லையா. இதை பயன்படுத்தி திரும்பவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, மீண்டும் அந்த RSF படைகளுக்கு தேவையான ஆயுதங்கள், கவச வாகனங்கள், அதாவது வெடிமருந்து பொருட்கள் ஆகியவற்றையெல்லாம் மீண்டும் அதற்கு கொடுத்து மேலும் அந்த சூடான் களத்தில் போர் சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத வேலைகளை திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு எத்தியோப்பியாவும் உடனடியாக இருந்ததாகவும் எத்தியோப்பியாவுடன் இணைந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது எத்தியோப்பியாவுடன் சேர்ந்து அங்கே சூடானில் போர் உருவாக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடான் ராணுவமானது அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டால் நாங்கள் போர் தொடுக்கக்கூடிய தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சூடான் ராணுவமானது இன்னைக்கு அதிரடியாக எத்தியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு எதிராக தனது அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக இந்த அதாவது காசா பகுதிகளில் இஸ்ரேலானது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டு தான் வராங்க. அந்த பீஸ் கவுன்சில் எல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அந்த ட்ரம்ப் அறிவித்த பீஸ் கவுன்சில் உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடத்தியிருந்தாங்க. இதில் அமெரிக்கா தரப்பு மற்றும் எகிப்து தரப்பு தான் அதை வந்து தலைமையேற்று நடத்தியிருந்தாங்க. அப்போது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது முதற்கட்டமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஆயுதங்களை களையணும், அதாவது ஆயுதம் இல்லாத ஒரு காசா பகுதியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமாகவே அவங்க பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க. அதை வந்து ஒட்டுமொத்தமாக ஹமாஸ் தரப்பினர் நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா முதற்கட்டத்தை சொல்லப்படக்கூடிய விஷயம் இல்லை, ரஃபா கதவை திறக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ரஃபா கதவும் திறக்கப்படலை. அந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் செய்யலை. அந்த மருத்துவ உதவிகள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் செஞ்சு தரல. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ள அனுமதிக்கலை. அவங்களுக்கு உண்டான பல உதவிகள், நிறைய எய்டு பொருட்கள்லாம் இன்னும் அந்த பகுதிகளில் காத்து கொண்டு தான் இருக்கு, உள்ளே போகலை அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் நீங்கள் முதற்கட்டமாக அறிவிச்சதில் முதல்ல செயல்படுத்துங்க. அதுக்கு அடுத்தபடியாக 2ஆம் கட்ட நீங்கள் பேசுறது ஆயுத கலைப்புங்கிறது 2ஆம் கட்டமாக நம்ம போட்டிருந்த ஒப்பந்தம். அதை வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹமாஸ் தரப்பினர் அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. அதை வந்து அப்படியே அமெரிக்கா தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஊடகத்தில் செய்திகளாக வெளியிடும் போது டொனால்ட் ட்ரம்ப் மூலியமா அந்த ஊடகத்தில், அதாவது ஹமாஸ் தரப்பானது இதை வந்து பேச்சை நிராகரிச்சிட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தை முழுவதுமாக வந்து அபகரிச்சு, அதாவது நிராகரிப்பு செஞ்சுட்டாங்க, ஏற்றுக்கொள்ளலை. அவங்க சொன்னது இந்த அடிப்படை விஷயங்கள் முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் நீங்கள் சொல்லியிருந்த ஒப்பந்தங்கள்ல எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து எங்களை நாங்கள் சொல்றதை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மாற்றி அவங்க வந்து ஆயுதங்களை களைய மறுத்துட்டாங்க, நாங்கள் சொல்லக்கூடிய உடன்படிக்கைகளை ஏற்க மறுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப இஸ்ரேலானது மீண்டும் தாக்குதல் நடத்தி அவங்கள போர், அதாவது தாக்குதல் மூலியமாக தான் அவங்கள அடிப்படை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க இது மாதிரியான ஒரு அறிக்கையை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மீண்டும் தாக்குதல்களை அதிகப்படியாக காசா பகுதிகளிலையும் இஸ்ரேல் ராணுவம் உச்ச கட்டத்தில் தாக்கியிருக்காங்க, உச்சகட்ட தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹமாஸினுடைய 2 கட்டளை தளபதிகள் இறந்ததாகவும் ஊடகங்களில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தபடியாக என்னன்னா, இஸ்ரேல், லெபனான் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையே உள்ள பேச்சுவார்த்தை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையாக வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான பேச்சுவார்த்தையை லெபனான் அதிபர் ஜோசப்பா அவுன் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. மேலும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு ஆரம்பிக்க போகிறோம். இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்தால் மட்டும்தான் லெபனானில் அமைதி ஏற்படும், எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அமைதி வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஹிஸ்புல்லா தரப்பு மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. எங்களை மீறி நீங்கள் அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே ஈடுபடக்கூடாது, அப்படி ஈடுபட்டால் நாங்கள் உங்களுக்கு எதிராகவும் சில நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடும், மேலும் போர் தொடுக்க கூட நாங்கள் தயங்க மாட்டோம், அதுவும் இல்லாமல் உங்கள் உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. அதையும் மீறி அவர் சொல்லியிருக்காரு, இந்த பேச்சுவார்த்தை வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கும் லெபனான் கவர்மெண்ட்டுக்கும் உள்ளது, இதில் நீங்கள் வந்து தலையிடக்கூடாது, நீங்கள் வந்து ஆயுதத்தை கலைஞ்சிடணும், ஆயுதம் இல்லாத ஒரு தேசத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுடைய அதிபர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதில் இன்னைக்கு நடந்த தாக்குதல் தெற்கு லெபனான் பகுதியில் மிக கடுமையான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாவும் தொடுத்திருக்காங்க, இஸ்ரேலும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில்
நிறைய பகுதிகளில் நிலைத்திருந்த ஐடிஎஃப் ராணுவமானது மிக கடுமையான இந்த ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்களுடைய இந்த ஃபைபர் ஆக்டிக் ட்ரோன் மூலியமாக தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா, இதை வந்து அவங்களால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ராணுவ வீரர்களே வந்து ஊடகங்களில் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய தாக்குதலில் எங்களால் இடைமறிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இடங்களில் அவங்க பின்வாங்கி ஓடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதில் இவங்களும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அவங்களும் அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல மிக கடுமையாக இஸ்ரேல் ராணுவமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு ரத்வான் படை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படையானது மிக கடுமையான தரை சண்டையில் மிக கை தேர்ந்தவர்கள் அவர்கள் வைத்துள்ள பொறிகளில் 2 படைப்பிரிவினர் வந்து இஸ்ரேல் ஐடிஎஃபினுடைய படைப்பிரிவினர் வந்து அந்த பொறிகளில் சிக்கி கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி பல பேருக்கு இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊடகங்களில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியாக ஐடிஎஃப் ராணுவத்தின் ஆயுத வாகனங்கள் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த தாக்குதலில் அந்த வாகனம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு மிக கடுமையான சேதம் அடைஞ்சதாகவும் அந்த படைப்பிரிவில் 4 பேருக்கு மேலே ஐடிஎஃப் ராணுவங்கள் இறந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி அந்த போர்ச்சூழல் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது, பேச்சுவார்த்தையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் போர் நின்றபாடியில் அவங்களுக்குள்ள தாக்குதல்கள் அதிகமாக அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. அதே மாதிரி காசா பகுதிகளில், அதாவது ஜெருசலம் பகுதிகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் மேலே இன்னைக்கு அவங்க கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் கிறிஸ்தவ பாதிரியார்கள் மேலே தாக்குதல்களை அந்த பகுதியில் உள்ள யூதர்கள் தெரிஞ்சிருக்காங்க. இதை கேட்டதற்கு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தேவாலயங்கள் கடந்து செல்லும் போது அந்த தேவாலயங்களுக்கு எதிராக தேவாலயங்களுக்கு காரி துப்பி உமிழ்வதாகவும் தெரிவிக்கிறாங்க. இது வந்து ஏன் இந்த அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க, அதாவது இந்த வலதுசாரி பெர்குயின் இஸ்ரேலுடைய வலதுசாரி அமைச்சராக இருக்கக்கூடிய பெர்குயின் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இது எங்களுடைய யூத பாரம்பரியம், கிறிஸ்தவருக்கு எதிராக நாங்கள் உமிழ்வது, அந்த தேவாலயங்களை நோக்கி உமிழ்வது வந்து இது வந்து எங்களுடைய கிறிஸ்தவ அதாவது யூத பாரம்பரியம், இதை நாங்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்போம், இதை நீங்கள் கேட்கக்கூடாது, இதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான செயல்கள், அநாகரிகமான செயல்கள் என்று தெரியல. இந்த மாதிரியான ஒரு மனநிலை உள்ளவங்க தான் யூத மக்களாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மேலே நேற்று தாக்குதல் நடத்திருந்தாங்க இல்லையா, இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது எதனால் ஈரான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை தொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐஆர்ஜிசி தரப்பானது ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் அமெரிக்கா வந்து ஒரு இது வந்து, அதாவது இந்த கடல் முற்றுகையானது நாங்கள் வந்து பின்வாங்குறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே மாட்டியிருக்கக்கூடிய நிறைய கப்பல்கள், மாலுமிகள், நிறைய குறைஞ்சது ஒரு 20,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே அடிப்படை விஷயங்கள் இல்லாமல் மாட்டியிருக்காங்க. அவங்கள வந்து மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் அவங்களை மீட்டு அவங்களை கொண்டு வரதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னாங்க இல்லையா. அதை செயல்படுத்தும் போது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் ஈரானுடைய பதிலடியும் மிக கடுமையாக இருந்தது. அதை அவங்களால சமாளிக்க முடியல. அவங்களுடைய போர் கப்பலை நோக்கியும் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில எண்ணெய் கப்பல்கள் மற்றும் ஒரு சில வர்த்தக கப்பல்கள் மேலேயும் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இது காரணம் என்ன அப்படின்னாக்கா, அன்னைக்கு அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல மிக கடுமையான வான்வழி தாக்குதல்கள், அதாவது வான்வழி தாக்குதல்களை தொடுக்க முயற்சி செய்ததாகவும், மேலும் அதற்கான ஆயத்த பணிகளை மிக கடுமையாக எடுத்து வந்ததாகவும் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட உளவு தகவல் மூலியமாக இவங்க அதற்கு முன்னாடியே முந்திக்கிட்டு அந்த துறைமுகங்கள், ஈரானிய துறைமுகங்கள் மீதும் பல எண்ணெய் அந்த ஃபுஜைரா மற்றும் போர்ட்பகன் ஆகிய துறைமுகங்கள் மீதும் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தாக்குதலுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நாங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு எதிரான தாக்குதலாக நாங்கள் தொடுக்கல, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதுக்கு அவங்க மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தல அப்படின்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அதாவது இந்த அமெரிக்காவினுடைய டெஸ்ட்ராய்டு கப்பல்கள் அந்த துறைமுகத்தில் நிறுத்தி இருந்ததாகவும், இது வந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவங்க முயற்சிகள் செய்ததாகவும், அதற்கு இடம் கொடுத்ததுனால இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மேலே நாங்கள் தாக்குதல் தொடுத்தோம். அதனால ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தலை. அவங்களுடைய முன்னாடி செய்த செயல்கள் அந்த எங்களுக்கு எதிரான செயல்களாக இருந்ததற்காக தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஊடகங்களில் அவங்க தாக்குதல் நடத்தலன்னு சொல்றாங்க. இதையும் ராஜதந்திர ரீதியாக அவங்க என்ன கணக்கு பண்றாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் தாக்குதல் நடத்தலை அப்படின்னு சொல்லி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு எதிராக நாங்கள் தாக்குதல் நடத்தலை அப்படின்றது அவங்களுடைய வாதம். ஆரம்பத்தில் அவங்க நடத்துறது அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு தாக்குதலாக தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அனைத்து அரபு நாடு வளைகுடா நாடுகளில் உள்ள ஜிசிசி நாடுகள் எல்லாமே வந்து அந்த ராணுவ தளங்களை, ராணுவ கட்டமைப்பு, அவங்களுடைய ஏர்பேஸ், ராணுவ பேஸ் எல்லாத்தையுமே வந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவால் பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து திரும்பவும் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திரும்ப அந்த தப்பு பண்ணதுனால அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இதை நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு சொன்னதுக்கப்புறம் அதாவது ராஜதந்திர ரீதியாக இதை பார்க்குறாங்க. மேலும் இதன் மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இப்போ ஊடகத்துக்கு சொல்லும்போது நாங்கள் இதை வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு எதிராக நாங்கள் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ட்டாங்க இல்லையா. இதை வந்து ஒரு காரணமாக கொடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் போய் உதவி கேட்குறாங்க. நாங்கள் ஈரான் மேலே எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்களுடைய உதவிகளை கொடுங்க, நீங்கள் எங்களுடன் இணைந்து அவங்க மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதன் மூலியமா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது சப்போஸ் ஈரான் மேலே தாக்குதல் நடத்திடுச்சு அப்படின்னாக்கா, உச்சபட்ச தாக்குதலை ஈரான் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு எதிராக எடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரமும் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுக்கு அதுக்கான அனைத்து
பவர் அவங்கள்ட்ட இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய இது வந்து சரியான பாதையில் போயிடும். ஏன்னா அவங்க தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க, நடத்துறது யாரும் தெரியாமல் இவங்க நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே தாக்குதல் நடத்துனதுனால நாங்கள் திருப்பி தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா. அதனால அவங்க வந்து இதை ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் உள்ளவர்கள் சொல்றாங்க. அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அவங்க இன்னைக்கு ஒரு இது ஒன்று அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது பாரசீக வளைகுடா ஜலசந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருங்கிணைப்பு இன்னைக்கு வந்து ஒரு இதை வந்து அமைச்சிருக்காங்க. அது எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கடக்கணும் அப்படின்னாக்கா எந்த கப்பல்களாக இருந்தாலும் அந்த வளைகுடா ஜலசந்தி அமைப்பு ஆணையத்திட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க அதை கடக்கணும். அது எந்த நாடு கப்பலாக இருந்தாலும், வணிக கப்பலாக இருந்தாலும் சரி, எண்ணெய் கப்பலாக இருந்தாலும் சரி, மற்ற போர்க்கப்பல்களாக இருந்தாலும், போர்க்கப்பல்களுக்கு நாட்டாளோடு சொல்லிட்டாங்க. மற்ற இந்த வர்த்தக சம்பந்தமாக உள்ள கப்பல்கள் கடக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஜலசந்தி ஆணையத்திடம் அவங்க வந்து பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்குறதுனால ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடியே வந்து அறிவிப்பு கொடுக்கணும். அதன் மூலமா அவங்க வந்து அந்த கப்பல்களுக்கு மெயில், அதாவது இமெயில் மூலியமா, அவங்க மின்னஞ்சல் மூலியமா அவங்க அதில் தொடர்பு கொண்டு அவங்க ஒரு சில குறியீடுகள்லாம் கொடுப்பாங்க. அந்த குறியீடுகளை அவங்க சரிவர அவங்க சொல்ற வழிகாட்டுதலின் பேரில் அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க அதை கடந்து செல்ல முடியும். அப்படி இல்லை அவங்களுடைய அந்த வழிகாட்டுதலை மீறினாங்க, அந்த திரும்ப அவங்களுக்கு அந்த குறியீடுகளை அவங்க திரும்ப அதை சொல்லி அவங்க அதாவது பாஸ்வேர்டு மாதிரி அந்த இதெல்லாம் அவங்க செக் பண்றாங்க. செக் பண்ணி அவங்களுக்கான அந்த சமிஞ்சைகள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதன் வழியா இனி எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் அதன் வழியா போக முடியும், வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணையத்தையே இப்போ அவங்க வந்து பிறப்பிச்சிட்டாங்க. இதன் மூலியமா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, கடைசியில் அமெரிக்கா தான் இதில் தோல்வி அடைஞ்ச ஒரு நாடாக எல்லாருமே பார்க்குறாங்க. அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் கூட இந்த நேற்று நடந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு தான் இந்த மாதிரி, அதாவது அவங்களே அமைதியாக இருக்கும்போது திரும்பவும் நீங்கள் அவங்களை தூண்டி விடுற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மேலும் வந்து அவங்க ஐரோப்பிய ஒன்றியம் வந்து அமெரிக்காவுக்கு தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க, அவங்க வந்து என்ன செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க போரில் அப்படின்னாக்கா, ஈரானுடைய அவங்களுடைய அரசியல் தன்மையை மாற்றிடுவோம், அவங்க உள்நாட்டுக்குள்ள தலைவர்களை மாற்றிடுவோம், அவங்க அரசியல் மாற்றம் மற்றும் அந்த நாட்டினுடைய அனைத்து வளங்களையும் அழிச்சிருவோம், அந்த நாட்டினுடைய ராணுவ கட்டமைப்பை அழிச்சிருவோம், அந்த தலைவர்களை அதை கொண்டது மட்டும்தான். ஆனால் வந்து அவங்களுடைய கட்டமைப்பு எதுவுமே உங்களால் நினைச்ச காரியங்களை நிறைவேற்ற முடியல. அது மாதிரி அவங்களுடைய யுரேனியம் செறிவூட்டத்தில் நிறுத்திடுவோம். மேலும் அவங்கள எங்கள் வழிக்கு கொண்டு வந்துடும், அவங்கள நாங்கள் சொன்ன வழிக்கு கொண்டு வந்துடும், அவங்களுடைய கட்டமைப்புகள் எல்லாமே சிதைச்சிருவோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதில் ஒன்று கூட நடக்கல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த அத்தனை நிபந்தனைகளையும் விட்டுட்டு இப்போ புதுசாக அவங்க ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இதை ஓப்பன் பண்ண முடியாத அமெரிக்கா வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கடைசியாக என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை எப்படியாவது ஓப்பன் பண்ணால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால இப்போ எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது இந்த ஈரான் வந்து மீண்டும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தங்கள் வசப்படுத்துறதுனால திரும்பவும் அந்த தாக்குதல்கள்லாம் வலிமையான முறையில் செஞ்ச அந்த நேற்று 2 நாளில் அவங்க செஞ்ச அந்த தொடுத்த தாக்குதல் மேலும் அவங்களுக்கு கதிகலங்க வச்சிருக்கு. அதனால இனி போர் சூழல் வேணாம், நாங்கள் போருக்காக வரல, நாங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தை மூலியமா தான் நாங்கள் சரி பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவரோட ஊடக பேச்சாளர்கள் ஹெக்ஸத் மற்றும் மார்க்கோ ரூபியோ அவங்களும் இதே மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க. நாங்கள் வந்து போர் உருவாக்குறதுக்காக நாங்கள் இதை மேற்கொள்ளல, அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகள் மற்றும் அங்கே கடல் அந்த கப்பல்களில் வேலை செய்யக்கூடிய அனைத்து வேலையாட்களையும் நாங்கள் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு மீட்டு கொண்டு வரதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் இதில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இன்னைக்கு அந்த மாதிரியான சூழலில் சொல்றாங்க. அதுக்கு ஊடக செய்தியாளர்கள் நிறைய கேள்வி மேல கேள்வி அந்த ஹெக்ஸத் மேல எழுப்பினாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு மறுப்பலான ஒரு பதிலையே சொல்லிட்டு கடைசியில் அங்கிருந்து கிளம்பினாரு. அது மாதிரி இன்னைக்கு அவங்க வந்து நினைச்ச காரியங்கள் எதுவுமே நடக்கல. அதை மறைக்கும் விதமாக இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் மூலியமாக எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு ஒரு இது கொடுத்தாங்க, அதாவது எங்களிடம் இந்த பிரச்சனையும் அனைத்து ஒப்பந்தங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த பிரச்சனையை ஈஸியாக முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஈரானுக்கு சொன்னதாகவும் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஈஸியாக நாங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலியமா முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நாங்களும் முயற்சி செய்கிறோம், இந்த போர் சூழல் மூலியமா நாங்கள் எதையுமே அணுகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாகிஸ்தானை காய வச்சு ஒரு இதாக வச்சு பகட கையா வச்சு இவங்களே வந்து அந்த ட்வீட் இவங்களே போட்டுக்கிறாங்க. முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு ட்ரம்ப், எதுவாக இருந்தாலும் பாகிஸ்தான் கிட்ட தொடர்பு கொள்ளாங்க, டேரக்டா கால் எங்க நம்பர் உங்களுக்கு தெரியும், டேரக்டா எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம ஏதாவது பேச்சு தீர்த்துப்போம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு திரும்ப பாகிஸ்தான் மூலியமா எங்களுக்கு தூது வந்திருக்கு, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க நினைச்ச மாதிரியான விஷயங்களை அவங்க பொய் மேல பொய்யா அதை அப்படியே போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தபடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நேற்று வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வந்து என்னன்னா இதுக்கு போய் அதாவது சீனாவுக்கு விஜயம் செஞ்சிருந்தார் இல்லையா, இது எதை நோக்கி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மே 14ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீனாவுக்கு போகிறதுக்கு இருக்காரு. அதை முன்கூட்டியே இவங்க வந்து அங்கே போய் அவங்களுக்கு தேவையான சாதகமான சூழல்களை
சீனாவிடம் ஒப்பந்தம் பண்றதுக்காக வேண்டியும், அடுத்தபடியா என்னன்னா இன்னொரு 2-3 நாள்ல அவங்க வந்து ஐநாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வரதுக்கு இருக்காங்க. அமெரிக்காவானது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓபன் பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நாடுகளினுடைய ஆதரவையும் கேட்டும். மேலும் ரஷ்யா சைனா வந்து ஈரானுக்கு சாதகமான நாடு இல்லையா, அவங்கள்ட்ட வீட்டோவை பயன்படுத்திட்டா இதை நம்ம தோல்வி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்டயே இந்த வீட்டோவை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. அதை அவங்க அப்படி சப்போஸ் வீட்டை பயன்படுத்தாம இது ஒப்பந்தம் வெற்றி ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஈரான் வந்து பின்வாங்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து இவங்க முன்கூட்டியே அவங்க சந்திப்பு நடத்துறதுக்கு முன்னாலேயே இன்னைக்கு வந்து நேற்று வந்து ஈரானுடைய அதிபர் வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு சீனாவுக்கு விஜயம் பண்ணி அவங்களுக்கு சாதகமான என்னென்ன செய்யணும், சைனாவின் மூலமா என்னென்ன சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான காய் நகர்த்தல்களை தந்திரமான முறையில் இன்னைக்கு ஈரானானது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் மூலமா நம்ம பார்க்கறது அவங்களை விட இவங்களுடைய ராஜதந்திர உறவுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பின்னால சோதிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கும். அடுத்தபடியா என்னன்னா F-16 அதாவது F-15 அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு இந்த போர் விமானங்களை அமெரிக்காவானது மேலும் வழங்குறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயலை தூண்டும் விதமாக பாகிஸ்தானுக்கு பல கட்ட போர் விமானங்கள் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார தடை போட்டதன் காரணத்தால இந்தியா வந்து ஈரான் கிட்ட எண்ணெயெல்லாம் வாங்கக்கூடாது, மற்ற அதை மீறியும் ஈரான் கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மற்றும் சைனா ஆகிய நாடுகளை அமெரிக்காவானது கண்டனம் தெரிவிக்கிறது இல்லாமல் மேலும் பொருளாதார தடை போடுவதாக ஆலோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையும் நம்ம கருத்தில் பார்க்கணும். அவங்க வந்து நமக்கு எதிரான செயல்பாடுகளை அமெரிக்காவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்து நாடுகள்கிட்ட இந்த மாதிரியான போர் விமானங்களை விற்கிறது, அது மாதிரி செய்யறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதிரான ஒரு செயல்களை அமெரிக்கா வந்து தூண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களை ஆதரிச்சுட்டு இருக்காங்க, நம்மளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.